நான் இங்க என்ன பார்க்குறேன்னா, இந்து முன்னணி மாநாடு, முருக பக்தர் மாநாடு. அந்த மாநாட சும்மா விட்டுருந்தா கூட அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வைப் இருந்திருக்காது. இவர்கள் ஏதோ அத வளர்க்கறதுக்கான வேலைய பண்ற மாதிரி தான் ஆளுகின்ற திமுக அந்த இது பண்றது, அந்த எதிர்த்து போராட்டம் நடத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பெரிய இது பண்ணி அவங்களுக்கு பெரிய விளம்பரத்த தேடி குடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மாநாடுகள் இந்து முன்னணி தான் நடத்துறாங்க. பாஜக நடத்தினா கூட கலந்துக்க கூடாது. யாரு? அதிமுக. நீ நடத்திட்டு போ. அவ்வளோதான். அது அவர்களுடைய கட்சி மாநாடுங்க. அதுக்கு நாங்க வாழ்த்து சொல்றதுக்கோ, எதுக்கோ எங்களுக்கு இல்லங்க. எங்க கொள்கையில நாங்க உறுதியா இருக்கிறோம். தேர்தலுக்கான கூட்டணி அவங்களோட. அப்படின்ட்டு இந்த மாரி தான் போனோம். நீ என்னமோ இந்து மத தலைவர்கள் மாரி, அங்க போயிட்டு உக்காந்துக்கிட்டு, எல்லா சங்கடத்தையும் இப்ப ஏத்துக்கணுமா? திமுக உண்மையிலேயே நரேட்டிவ்க்கு என்ன கிடைக்குதுன்னு என்னமோ இவர்கள் தான் ஏதோ இவர்களே மாநாடு நடத்தியிருக்காங்க, முருக மாநாடு. ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு, என்னமோ இவர்கள் தான் உலகத்திலேயே இது மாரி, இப்ப இவங்கள இன்னையிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பெரியார திட்டினாங்க, அண்ணாவ திட்டினாங்க, உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்கன்ட்டு இவங்க பண்ணுவாங்க. இன்றைக்கே ஒரு சேனல்ல அண்ணாமலை அண்ணாவை விமர்சித்து பேசியது ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தானே அண்ணாமலையை மாற்ற சொல்லி கூட்டணிக்கு போனது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இப்போ இவர்கள் பொறுப்பேற்றுக்கணும். அப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்துக்கிறது. இவ்வளோலாம் வந்து ஒரு மாநில கட்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜெயலலிதா இருந்தால் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க.